ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனியில்லா நாமத்தினாலே உங்களை இந்த காலை வேளையிலே சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது ஆதியாகமம் 12:2. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய காலையில் தேவன் உனக்கு கொடுக்கும் ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் உங்களை பற்றி சிலர் நல்ல வார்த்தைகளை பேசலாம், சிலர் தவறாக புரிந்து கொள்ளலாம், இன்னும் சிலர் உன்னை தாழ்த்த நினைக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையின் முடிவை மனிதர்களின் வார்த்தை தீர்மானிப்பதல்ல, தேவனுடைய வார்த்தையே தீர்மானிக்கிறது. ஆபிரகாம் வாழ்க்கையில் நினைத்து பாருங்கள். தேவன் அவனை அழைத்த போது அவன் முன்னால் இருந்த பாதை முழுவதுமாய் தெரியாமல் இருந்தது. இருந்தாலும் தேவனை நம்பி புறப்பட்டான். அவனை ஆசீர்வதிப்பதாக தேவன் வாக்கு கொடுத்தார். அதே போல இன்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். வேலையில் ஒரு குழப்பம் இருக்கலாம், குடும்பத்தில் ஒரு பாரம் இருக்கலாம், உன் முயற்சியில் இன்று பலன் கிடைக்காமல் இருக்கலாம், உன்னை பற்றி சிலர் தவறாக பேசலாம். ஆனால் பயப்படாதே, தேவன் உன் பக்கத்தில் இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். உனக்கு எதிராக எழுகிறவர்களை குறித்து நீ பழிவாங்க வேண்டியது அல்ல. உன் காரியத்தை தேவனிடத்தில் கரத்தில் விட்டுவிடு. இன்று நீ ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள். நான் யாரையும் சபிக்க மாட்டேன், என்னை துன்புறுத்துகிறவர்களுக்காக நான் ஜெபிப்பேன். ஏனென்றால் என் ஆசீர்வாதத்தின் ஆதாரம் மனிதர்கள் அல்ல, என் தேவன் என்று நாம் இன்று ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். மனிதர்கள் கதவை மூடலாம், தேவன் உனக்காக திறக்கும் கதவை யாராலும் மூட முடியாது. மனிதர்கள் உன்னை மறந்தாலும் தேவன் உன்னை மறப்பதில்லை. மனிதர்கள் உன்னை தாழ்த்தினாலும் தேவன் உன்னை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறேன். ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல என் வாழ்க்கையை உமன் சித்தத்தின்படி நடத்தும். என் ஆசீர்வதித்தவர்களை நான் நன்றியுடன் நினைத்து பார்க்கவும், என்னை துன்புறுத்துகிறவர்களை நாங்கள் மன்னித்து கிருபை தரவும், மனிதர்களின் வார்த்தைகளை நான் சோர்ந்து போகாமல் உமது வாக்குத்தத்தத்தை பற்றி கொள்ள உதவி செய்யும். இன்று என் குடும்பத்தையும் வேலையும் முயற்சியும் ஆசீர்வதித்தருளும். என் வாழ்க்கையின் மூலம் மற்றவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன். இன்று மனிதர்களின் வார்த்தைகள் பார்க்காமல் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பார்த்து நட. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க தேவன் உங்களை அழைக்கிறார். இன்று நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். God bless you.